தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு. என்னென்னவோ சிகிச்சைகள் எடுத்துட்டேங்க. நான் செய்யக்கூடிய தவறு என்னன்னே தெரியல அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான பதிவு தான் இது. எதனால நமக்கு தலைமுடி அதிகமா உதிருது அப்படின்றதுக்கான காரணத்தை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கான சிம்பிள் ஹோம் ரெமடியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உடல் நலனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சித்த மருத்துவ முறைப்படி சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், 3 தோடங்கள்ல வாதம், பித்தம், கபம். இந்த பித்த தோடம் அதிகரிச்சு இருந்துச்சுன்னா, நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகும்போது நிறைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அதுல முதல்ல நமக்கு தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா உடல் வறட்சி, அதனோடு சேர்ந்து தலைமுடி அதிகமாக உதிர்தல், அதுல வெள்ளை முடி, நிறைய முடி அதிகமாக வர்றது. அந்த பித்தம் அப்படின்ற அந்த தாது உடல்ல அதிகமாகும் போது நரைமுடி வருது, அதிகமான உஷ்ணம், கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க, தலைமுடி ரொம்ப உதிர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இதுதான். அதே மாதிரி மலம் வறண்டு போறது, பைல்ஸோ ஃபிஸ்டுலா, இந்த மூலம் பௌத்திரம் தொடர்பான பிரச்சனை, கால்பாத எரிச்சல், கால் பாதங்கள்ல வரக்கூடிய வெடிப்பு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே பித்தம் அதிகரிக்கிறதுனால வர்றதுதான். உங்க உடல் எப்பவுமே சூடாகவே இருந்துச்சுங்க, இதுல பெண்கள் நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னா, ஆண்கள் நிறைய பேருக்கு சரியான நேரத்துக்கு உணவு எடுக்கல, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் பித்தம் உங்க உடல்ல அதிகமாக ஆரம்பிக்கும். அதே சமயம் தலைமுடி உதிர்தலும் அதிகமா இருக்கும். ஸோ இதுல முக்கியமா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஹெட்ல அதிகமா தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஒரு டபிள்யூ ஷேப்ல நமக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. 2 பக்கமும் நெற்றியில இருந்து தலைமுடி உதிர்ந்துகிட்டு அப்படியே நெற்றி பெருசா ஏறிக்கிட்டே போற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். ஸோ இது நமக்கு சரியாகணும் அப்படின்னா பித்தம் கண்டிப்பாக குறையணுங்க. நானும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், டயட் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, திரும்பவும் ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்லாம் சொல்றாங்கன்னா, உங்க உடல்ல பித்த தோடத்தை நம்ம சமநிலைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத், அதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி இருக்கும்போது அந்த பித்தத்தை நம்ம குறைக்க என்னங்க பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் உங்க உடல்ல பித்தத்தையும் குறைக்கணும், ஹேர் க்ரோத்தையும் அதிகமாகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முதல் விஷயம், பித்தத்தை குறைப்பதற்கு அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர், இது 3 ஒன்றா எடுத்துக்கோங்க. இது 3மே பித்தத்தை நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறது இளநரைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. தலைமுடி சார்ந்த எல்லா பிரச்சனைகளையுமே போக்கக்கூடிய ஒரு முக்கியமான அருமருந்து அப்படின்னா நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கடுக்காய், 3 தோடங்களையுமே போக்கக்கூடியது. அடுத்ததாக மருதாணி. ஸோ பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மருதாணி கையில் வைக்கும்போது கூட அப்படியே கருப்பாக உங்களுக்கு நல்லா டார்க்காக மாறிடும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், ஓகே பித்தம் அதிகமாக இருக்குது, திரும்பவும் நம்ம இன்னும் 1 வாரம் கழிச்சு மருதாணி வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். மருதாணி வைக்கும் போது அந்த பித்தம், உடல் சூடு எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த 3 பொடிகளையும் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த பித்தம் குறையிறதுக்கான குளியல் முறை இதுதான். ஸோ தலையில் நம்ம ஹேர் பேக் மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணுமோ நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு அதை தலையில் ரூட்டில் படுற மாதிரி, வெறும் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும்.
பித்தம் அதிகமாக இருந்தால் நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தலையில் வந்து சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதுக்கு தான் தலையில் நல்லா படுற மாதிரி, ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் இது நமக்கு சரியாயிடும். ஸோ இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுருங்க. இதையே நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் தொப்புள் பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1 hour இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். ஸோ 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ 30 minutes இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. உடல் நல்லாவே உங்களுக்கு குளிர்ச்சி தன்மை அடையும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஏசியில் தானே உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், வெயிலெல்லாம் போகிறது இல்லையே அப்படின்னு. இருந்தாலும் அது ஏசியில் நீங்கள் இருக்க தண்ணி சரியாக குடிக்காமல் அது அப்படியே உங்களுக்கு ஹீட்டாக தான் மாறுது. ஸோ அதிகமான அந்த சூடு, உடல் சூடு என்ன ஆகுது அப்படின்னா பித்தம். அந்த பித்தத்தினால கண் எரிச்சல் வர்றது, தலைமுடி உதிர்தல், அதுக்கப்புறம் நம்மளுடைய சருமம் ரொம்ப ட்ரையாக மாறி அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் வர்றது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் பித்தம். இந்த பித்தம் சமநிலை வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ரெகுலராக இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம சொன்ன இந்த தலைக்கு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தலைமுடி உதிர்தல் இருந்தாலும் அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருங்க. அடுத்ததாக இந்த பித்தம் குறையிறதுக்கும் தலைமுடி நன்கு வளர்றதுக்கும் வேற என்னென்ன வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கலாம், இதையும் நான் சொல்றேன். பசு மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் கிழங்கு, இதை எடுத்துக்கோங்க. பித்தத்தை குறைக்க ஒரு முக்கியமான அருமருந்து அப்படின்னா மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு 1.5 inch அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி பாலில் கலந்து குடிக்கணும். பாலில் பசு மஞ்சளும் தேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து பாலில் காலையிலே குடிச்சிடுங்க. ஸோ ரெகுலராக இதை நம்ம குடிச்சிட்டே வரணும். ஒரு 15 நாட்களோ 21 நாட்களோ இல்லை 1 மண்டலமோ இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்படி பயன்படுத்தும்போது பித்தம் நமக்கு நல்லாவே குறையும், கண் எரிச்சல் குறையும், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சிலருக்குலாம் பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா கல்லீரலில் வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்லை ஜாயிண்டிஸ் இருக்கா, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த பசு மஞ்சள் கிழங்கு அரைத்து பாலோட தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது பித்தம் குறைஞ்சிடும். அதனோடு சேர்ந்து உங்களுக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஹேர் ஃபால் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக நம்ம ஒரு ஹேர் ஆயில் பயன்படுத்தலாம். இந்த ஹேர் ஆயில் நம்ம பித்தத்தையும் குறைக்கணும், அதே சமயம் தலைமுடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது கற்றாழை. ஸோ கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது மேல் தோல் எடுத்துட்டு அந்த ஜெல்லை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ முதல் நாள் இரவே ஊற வைத்த வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட ஊற வச்சால் போதுங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து காலையில் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆயிலை வாரம் 1 முறையோ 2 முறையோ தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கிடுகிடுன்னு பித்தம் குறைய ஆரம்பிச்சு தலைமுடியோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட்டு, மில்க் ஷேக் சாப்பிட்றேன், நட்ஸ் சாப்பிட்றேன், அது எல்லாமே கண்டினியூ பண்ணுங்களேன். இன்னும் உங்களுக்கு 2 times உங்களுக்கு ரிசல்ட் நல்லா பெட்டராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தலைமுடி உதிர்தல் இல்லை தலையில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்குது, இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.